ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிற இடம் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில். இந்து கடவுளில் வந்து முழு முதற் கடவுள் அப்படின்னம்னா நம்ம பிள்ளையாரை சொல்லுவோம். எல்லா கோயில்கள்லேயும் வந்து முதன்மையாக பிள்ளையார் இருப்பார். அந்த கோயில் வந்து இங்கே முதன்மையாக தமிழ்நாட்டில் இருக்கிற இடம் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இப்போது இந்த கோவில் பார்த்தோம்னா உங்களுக்கு விசால தடை, வெளிநாட்டு வேலைகளில் தடை, வெளிநாடு போகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். இது ஒரு சிறப்பு. இன்னும் நிறைய சிறப்பு இருந்தாலும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறது வந்து இந்த ஒரு பாயிண்ட்டு தான். ஸோ அதே மாதிரி கோயிலுக்குள்ளே வந்து நம்ம கேமரா பண்ணக்கூடாது. அதனால் வந்து எங்கள் ஊர்லேருந்து இந்த பிள்ளையார்பட்டி ரீச் ஆகிற வீடியோவை வந்து உங்களுக்கு போடுறோம். அதில் வந்து தகவல்கள் வந்து கொட்டித்தரோம். இது வந்து 1300 வருடங்கள் பழமை வாய்ந்த குடவரை கோயில். அதாவது ஒரு கல் இருக்கும், அதை வந்து குடஞ்சி இந்த கோயிலை உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா கற்பக விநாயகர் தங்க கவசம் தங்க அங்கி அணிந்து விநாயகர் வந்து காட்சி தருவார். இதை நீங்கள் பார்க்கும்போதே வந்து ராகு கேது தடை இருந்தால் நீங்கும். அதை பாட்டில் கூட 9 கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பிப்பாங்க அந்த பாடல். ஸோ அதுதான் இந்த கோயிலோடைய ஸ்பெஷல். விசால தடை இருந்தால் தடை அகலும். வெளிநாடு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் தடை அகலும். அதே மாதிரி உறவுகளில் சிக்கல் இருந்தாலும் தடை ஆகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னம்னாலும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா கோரக்க விநாயகர். கோரக்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சித்தர், 18 சித்தர்களில் ஒரு சித்தர். அவர் வழிபட்ட விநாயகர் தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்பெஷலு. ரோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வியூஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கோயிலை காட்டுறோம், குளங்களை காட்டுறோம், பாருங்கள். நல்லது.
ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிற இடம் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில். இந்து கடவுளில் வந்து முழு முதற் கடவுள் அப்படின்னம்னா நம்ம பிள்ளையாரை சொல்லுவோம். எல்லா கோயில்கள்லேயும் வந்து முதன்மையாக பிள்ளையார் இருப்பார். அந்த கோயில் வந்து இங்கே முதன்மையாக தமிழ்நாட்டில் இருக்கிற இடம் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இப்போ இந்த கோவில் பார்த்தோம்னா உங்களுக்கு விசால தடை, வெளிநாட்டு வேலைகளில் தடை, வெளிநாடு போகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். இது ஒரு சிறப்பு. இன்னும் நிறைய சிறப்பு இருந்தாலும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறது வந்து இந்த ஒரு பாயிண்ட்டு தான். ஸோ அதே மாதிரி கோயிலுக்குள்ளே வந்து நம்ம கேமரா பண்ணக்கூடாது. அதனால் வந்து எங்கள் ஊர்லேருந்து இந்த பிள்ளையார்பட்டி ரீச் ஆகிற வீடியோவை வந்து உங்களுக்கு போடுறோம். அதில் வந்து தகவல்கள் வந்து கொட்டித்தரோம். இது வந்து 1300 வருடங்கள் பழமை வாய்ந்த குடவரை கோயில். அதாவது ஒரு கல் இருக்கும், அதை வந்து குடஞ்சி இந்த கோயிலை உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா கற்பக விநாயகர் தங்க கவசம் தங்க அங்கி அணிந்து விநாயகர் வந்து காட்சி தருவார். இதை நீங்கள் பார்க்கும்போதே வந்து ராகு கேது தடை இருந்தால் நீங்கும். அதை பாட்டில் கூட 9 கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பிப்பாங்க அந்த பாடல். ஸோ அதுதான் இந்த கோயிலோடைய ஸ்பெஷல். விசால தடை இருந்தால் தடை அகலும். வெளிநாடு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் தடை அகலும். அதே மாதிரி உறவுகளில் சிக்கல் இருந்தாலும் தடை ஆகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னம்னாலும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா கோரக்க விநாயகர். கோரக்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சித்தர், 18 சித்தர்களில் ஒரு சித்தர். அவர் வழிபட்ட விநாயகர் தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்பெஷலு. ரோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வியூஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கோயிலை காட்டுறோம், குளங்களை காட்டுறோம், பாருங்கள். நல்லது. பிள்ளையார்பட்டிக்கு மிக அருகிலேயே பார்த்தோம்னா வைரவர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. மற்ற ஊர்களில் வந்து கால பைரவர் அப்படிங்கிறவர் வந்து இங்கே வந்து வைரவர் அப்படிங்கிற பெயரில் வந்து அழைக்கப்படுகிறார். ஸோ இது வந்து ஒரு சிவன் கோவில். சிவன் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னம்னா சிவனுக்கு முன்னாடியே வந்து வைரவர் சன்னதி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த கோவிலில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது. சங்கூதி கருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பர் கோவிலும் இருக்குது. அந்த பக்கமாக வந்து முனியப்பர் கோவிலும் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நாங்களும் வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் சொன்னதுனால அந்த கோயிலுக்கு போனோம். இதுதான் அந்த கோவில். ஸோ பிள்ளையார்பட்டி போகிறவங்க வைரவர் கோவிலும் போயிட்டு வாங்க. மிக பழமையான ஒரு கோவில், வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்கும். அதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துக்கும் போயிட்டு வாங்க. விசாலமாக நிம்மதியாக ஒரு பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகரும் அருள்வார், வைரவர் கோவிலும் உங்களுக்கு அருள் தரும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த பிரகாரம், வெளி பிரகாரத்தை காட்டிகிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தோம்னா ஒரு மரத்துலேயே வந்து ஒரு சிலை செஞ்சு வச்சுருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு.